40 வயசுக்கு அப்புறம் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்ற கன்ஃபியூஷன் இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபைங் யுவர் ஃபினான்ஷியல் கோல்ஸ். ஆல்ரெடி ஒரு 10 லட்சம் 20 லட்சம் சேர்த்துருப்பீங்க, இல்லை 50 லட்சம் கூட சேர்த்துருப்பீங்க. பட் ஆனால் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு லிங்க் பண்ணி அதை சேர்த்துருக்கீங்களா அப்படின்றத பாருங்கள். அப்போது ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அலைனிங் யுவர் எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் வித் ஃபினான்ஷியல் கோல்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட் முடிச்சுட்டு எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டு இதோட டேலி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா ஃபினான்ஷியல் கோலுக்கும் பணம் இருக்கா இல்லை என்ன பண்ணணும் அப்படின்றது. மூணாவது பாயிண்ட் ரிவ்யூவிங் யுவர் எக்ஸிஸ்டிங் இன்சூரன்ஸ். டேர்மு, ஹெல்த்து, பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி இது கண்டிப்பாக வேணும். இதை தாண்டி ஹோம் இன்சூரன்ஸ் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி வேணும்னா வச்சுக்கலாம். ஸோ அதுவுமே ஸ்டாண்டலோன் பாலிசி தனியாகவே எடுத்துக்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸும் சஃபிஷியண்ட்டாக நான் என்கிட்ட தான் பணம் இருக்கே அப்படின்னு யோசிக்காமல் நீங்கள் வேலை செய்கிற காலம் வரைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சுக்கிறது கண்டிப்பாக அவசியம். அட்லீஸ்ட் ஒரு 50-60 வரைக்கும் கண்டிப்பாக வச்சுக்கிறது நல்லது. ஹெல்த் இன்சூரன்ஸும் அடிக்குவேட்டாக இப்போலாம் ஒரு ஹாஸ்பிட்டலில் போனால் ஒரு ஹார்ட் டிசீஸு இல்லைனா கேன்சர் இந்த மாதிரி ஹையர் பெரிய டிசீஸ்லாம் வந்ததுன்னா ஒரு 50 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ எனக்கு எதுவும் வராது அப்படின்னு யோசிக்காமல் ஹையர் பாலிசி ஒரு ஃபஸ்ட்டு பேஸ் பாலிசி ஒரு 10 lakhs எடுத்துகிட்டு ரிமைனிங் டாப்அப் பாலிசி எடுத்திங்கன்னா உங்கள் ப்ரீமியம் கம்மியாகவே இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபைனல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸிங் யுவர் ஃபினான்ஷியல் அசட்ஸ். அதாவது ரியல் எஸ்டேட்னு வீடு இருக்கும், மற்ற கோல்டு எல்லாம் வச்சுருப்பீங்க. அதே மாதிரி இன்னும் அதிகப்படியாக ஒரு 70-80% ஃபினான்ஷியல் அசட்டை அக்யூமுலேட் பண்ணுன்றதையும் ஒரு கோலாக வச்சுக்கோங்க. இது எல்லா பாயிண்ட்ஸும் ரிவ்யூ பண்ணிவிட்டு வருஷம் இந்த ரிவ்யூ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நினச்சா மாதிரி 40 இயர்ஸ்க்கு மேலே ஹாப்பியாகவும் இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ரிட்டையர்மெண்ட் பீரியட்லையும் சந்தோஷமாக வாழ முடியும். ஸோ இதை பற்றி உங்களோட டவுட்ஸ் என்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.